கை கொடுப்பா. எதுக்குண்ணே? கை கொடு சொல்றேன். என்ன அதுக்குள்ள தெரிஞ்சு போச்சா எனக்கு வேலை கிடைச்சது? பார்ட்டி கொடுக்குறேன், அவசரப்படாதீங்க. வேலை கிடைச்சிச்சா? தெரியாதா? தெரியாத. நான் கை கொடுத்ததே வேற விஷயத்துக்கு. பெரிய மனுஷன் ஆயிட்ட நீ. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, நீ பெரிய மனுஷனா தானே ஆளாளுக்கு வந்து என்கிட்ட உன்னை பத்தி விசாரிச்சாங்க. நானே ஏதோ சொல்லி சமாளிச்சுன்னு இருக்கிறேன். நான் எப்படி பார்த்தா நீ தான் எனக்கு கை கொடுக்கணும். யாரு விசாரிச்சது? கண்ணன். நீ ஏற சப்பா வந்து உன்னை பத்தி என்கிட்ட விசாரிச்சார்ல, அது மாதிரி இவனு என்கிட்ட வந்து நீ யாரு, உங்க அப்பா அம்மா யாரு, நீ எங்கேருந்து வர, எதுக்காக இங்க தங்கி இருக்கிற, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விசாரிப்பு. நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்றது, உனக்கு என்னை விட்டு ஆள் இல்லைன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். இதெல்லாம் போய் அவங்ககிட்ட சொல்லுவாங்களா? நான் என்ன பண்ணேன் அவங்ககிட்ட, நீ வந்து ஒரு பெரிய விட்டு பையன், அன்பேவா JBMGR மாதிரி வசதி இருக்குது உனக்கு, உன்னோட கிராமம் வந்து வடக்கம்பட்டின்னு ஒரு கிராமம் அப்படின்னு சொன்னேன். அப்படி ஒரு கிராமம் இருக்குதா இல்லையானு எனக்கு தெரியாது. அங்கே உனக்கு நிலப்புலன்லாம் இருக்குது. ஆனால் அங்கே இருந்தால் பணத்தால் நீ கெட்டு போடுவேன்ற பயத்தில் இங்கே வந்து நல்லவனா வேலை செஞ்சு வாழ்ந்துருக்கிறேன்னு ஒரு பீல் அட்டு விட்டேன். என்னத்தையான சொல்லி வைப்பீங்களே. யாராஸ் கேட்டார்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அவங்க 2 பேர் லவ் பண்ணுறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் எது கேட்டான்? உங்களுக்கு ஏதாவது தோணுதா? ஏதாவது பீலை அவட சொல்லி கப்புன்னு விட்டுருவான். ஆனால் அவன் எதுக்காக அப்படி கேட்டான்னு என்ன யோசிக்க கூடாது. அந்தளவு அறிவு கிடையாது எனக்கு. சரி, உங்களுக்கு தெரியாதுன்னா விடுங்க, கண்டுபிடிக்கிறேன், நானே கண்டுபிடிக்கிறேன். அநேகமாக மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுலேயே வாழ்நாள் கழிஞ்சு போடும் போகிறது இதில். கிண்டலாக இருக்கா உங்களுக்கு? எனக்கு ஒரு மணி கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம். அதுக்கப்புறம் ஏன் எக்கேடு கேட்டு போனால் எனக்கு என்ன? அதுக்கு எது கலக்கின பாலை குடிக்காமல் போகிறான் இவன்? ஐயோ கன்றாவியாக இருக்குது. அதான் அப்புறம் ஏதாவது இடைஞ்சல் வந்தால் என்ன பண்ணுவேன்? இடைஞ்சல் வந்தால் யாரால் வரும்? ஒன்று கண்ணனால, இல்லைன்னா ARS-ஆல. 2 பேரில் யாராக இருந்தாலும் கட் பண்ணிடுது. முதல்ல உறவை, அப்புறம் உயிரை. கட்டிங். என்னடா இவன் சர்வசாதாரணமாக ஹேர் கட்டிங் மாதிரி உயிர் கட்டிங்கை சொல்லிட்டு போகிறான் இவன். சரி, அவன் கட்டிங் அதுனா நம்ம கட்டிங் இது. கடை முடிறதுல காலகாலத்தில் குடிச்சிட்டு துடு கொடுக்காம ஓடி வந்துடணும். அன்னைக்கு கோதையோட கல்யாணத்துல மாப்பிள்ள கையை பிடிச்ச கண்ணனை சொன்னார்ல, அத பாசமலர் சிவாஜி சொன்னா எப்படி இருக்குன்னு செஞ்சு காட்டுவா. மாப்பிள்ள யாரு? நீ எழுந்துடா. போங்க ராகவன். மாப்பிள்ள, கோதை எனக்கு ஒரே தங்கச்சி. என் கண்டையே உங்ககிட்ட ஒப்படைக்கிற. கண்கலக்காம பாத்துக்கோப்பா. அவ கண்ணுல இந்த கண்ணீர் வந்தா அது ஆனந்த கண்ணீராதான் இருக்கணும். ஆனந்த கண்ணீராதான் இருக்கணும். ஆமா, இது கொண்டு குறைச்சல் இல்ல. அவரால அழுது என் கண்ணுல கண்ணீரே வத்தி போச்சு. இதுல ஆனந்தம். ஏய், எதை எடுத்தாலும் சீரியஸா எடுத்துக்காத. கொஞ்சம் மனசு விட்டு சிரி. இல்லனா பிறக்க போற குழந்தையும் உன்ன மாதிரி உம்முன்னு தான் பிறக்கும். சரி, இப்போ அப்பா மாதிரி நடிச்சுக்காமி. ஐயோ, வேற வினையும் வேண்டாம்ப்பா. அதெல்லாம் கிடையாது. என்ன மாதிரி பண்ணி காட்டும் போது நான் சும்மா தானே இருந்தேன். அப்பா மாதிரியும் பண்ணி காட்டு. சுமார்ண்ணா. ஷாம், தைரியமா செய்யடா. தாத்தா நான் இருக்கேன். சரி, இப்போ அப்பாவுக்கு கோவம் வருத கமலஹாசன் செஞ்சு காமிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பண்ணி காட்டுவா. ஷாம், அந்த படத்தெல்லாம் சரியா அடிக்க விடா. படிச்சு பெரிய ஆளாவா நினைச்சேன். கடைசியில அப்படி ஸ்வீட் கடையில உட்கார்ந்து எப்படி? கழுதைக்கு இதெல்லாம் சரியா தான் வருது. ஆனா சொந்த புத்தி தான்டா மந்தமா எடுத்து. ஏண்டா உன் புள்ளகிட்ட வேற என்னத்தான் எதிர்பார்க்க முடியும்? ஏய், மிமிக்ரி கேட்டு போடா. சரி, இப்போ அடுத்தது யார்? அம்மா மாதிரி. சரி வேண்டாம். அம்மா திட்டுனா தாத்தா எப்படி பண்ணுவார் பண்ணி காட்டுவா. அம்மா திட்டுமா. அறிவு இருக்கா உனக்கு? என்னம்மா நீ தானே திட்ட? ஹலோ. என்ன ராகவன், கால் அட்டெண்ட் பண்ண 1000 தடவை யோசிப்பீங்க போல இருக்கே. என்ன விஷயம் சொல்லு. ஏ ராகவன், இப்படி இருக்கீங்க. ஆரம்பத்துல இருந்தே ஏன் விஷயத்துல நீங்க சொதப்பிக்கிட்டே இருக்கீங்களே. கொஞ்சமாவது சுதாரிப்பா இருக்க கூடாதா? இப்போ என்ன நடந்துருச்சு? ஓகே, ஏதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இது நல்ல கதையா இருக்கே. உங்களுக்கு தேவைன்னா என்ன நடுநிசையில கூட போன்ல கூப்பிட்டு என்கிட்ட பேசுவீங்க. ஏன் விஷயம்னா நீங்க காலையில தான் பேசுவீங்களா? சரி, ஓகே, பேசலாம். உங்க வைஃப் பக்கத்துல இருந்தா கூட பேசலாமா? சரி, என்ன விஷயம் சொல்ல. என் வயித்துல வளர்ற சிசுவை கலைக்கிறதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க.
இதுக்காக நீங்க என்ன கொலை பண்ண கூட துணியலாம். எனக்கு பயமா இருக்கு ராகவன். எனக்கு பாதுகாப்பு வேணும். நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன பேசுற நீ? ஆமா, இன்னைக்கு நீங்க என்ன கேபினுக்கு கூப்பிட்டு எனக்கு கொடுத்த கூல் ட்ரிங்க்ஸ்ல மாத்திரை கலந்துருந்தீங்கல்ல, அத வச்சுதான் சொல்றேன். சௌந்தர்யா, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ராகவன், நீங்க யாரு என்னங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு அத்துப்படி. என்கிட்ட நீங்க எதையும் மறைக்க முடியாது. ஸ்ரீநிதி அதை குடிக்கும் போது மட்டும் ஏன் தடுத்தீங்க? ராகவன், என் வயித்துல வளர்றதும் உங்க குழந்தை தானே. ஒரு நாள் இல்லாத திருநாளா என்ன ஆசையா கூப்பிட்டு உபசரிக்கும் போதே ஏதோ ஒரு விவகாரம் இருக்குன்னு என் உள்மனசு சொல்லிச்சு. என் பக்கம் நியாயம் இருக்கு ராகவன். என் குழந்தைய, சாரி, நம்ம குழந்தைய உங்களால அழிக்கவே முடியாது. சௌந்தர்யா, ப்ளீஸ், ஏன் இப்படி சித்திரவதை பண்ற? நீங்க மட்டும் சிசுவதை பண்ணலாம், நான் சித்திரவதை பண்ணக்கூடாதா? சௌந்தர்யா, ப்ளீஸ், என்னால உன் கூட போராட முடியல. தயவு செஞ்சு போலீஸ் அது இதெல்லாம் போயிடாத. என்ன காப்பாத்திக்க வேற என்ன வழி இருக்கு? உங்க குறுக்கு புத்திக்கு உங்க பணபலம், செல்வாக்கு இதெல்லாம் துணை இருக்கு. எனக்கு யாரு இருக்கா? நான் அபல்ல ராகவன். அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆகாது. ராகவன், ஏன்டா ஃபீல் பண்ற? நீ முதல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ. உன் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது, புரியுதா? தைரியமா இரு. என்ன குழந்தை? இல்ல, என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல பாலா, அவன் குழந்தைக்கு பாவம் ஹார்ட் சர்ஜரி நாளைக்கு, அதான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, தைரியம் சொல்லிட்டு இருந்தேன். அன்னைக்கு சௌந்தர்யா கிட்ட பேசிட்டு உங்க ஃப்ரெண்டுன்னு போய் சொன்னீங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சிச்சி, என்ன ஸ்ரீ நீ இன்னமும் அதிகமாக நினைச்சிட்டு இருக்க? இல்லை, சரி, நீங்க பேசிட்டு சாப்பிட வாங்க. ஓகே, போ வரேன். சொல்லு. ஹலோ, என்ன ராகவன் வளர்றீங்க? உங்க பொண்டாட்டி வந்துட்டாங்களா? ஆமா. மத்தள மாதிரி ஆயிட்டீங்க ராகவன். ரெண்டு பக்கமும் இடி. பாவம் ராகவன், நீங்க ஏன் என்ன தொடணும்? இப்படி பிரச்சனையில சிக்கிக்கிட்டு அவஸ்தைப்படணும்? சௌந்தர்யா, உன் குழந்தைக்கு என்னால. சின்ன திருத்தம், நம்ம குழந்தை. சரி, நம்ம குழந்தை. நம்ம குழந்தைக்கு என்னால எந்த ஆபத்தும் வராது, இது சத்தியம். போதுமா? இந்த தப்பு தான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும். இல்ல நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அப்புறம் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை ஊருக்கே தெரியற மாதிரி ஆயிடும். பி கேர்ஃபுல். ஓகே, பாய். என்னங்க, அன்னைக்கு லாயர் ஆபீஸ்ல வச்சு 3 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனீங்க, அதுக்கப்புறம் ஆளையே காணோம். கூப்பிட்டா தான் வரீங்க? சாரி சார், உங்க நிலத்தை விற்கிற விஷயமா தான் அலைஞ்சிட்டு இருக்கோம், அதனால தான் உங்களை கான்டாக்ட் பண்ண முடியல. சரிப்பா, சொன்ன தேதியில கரெக்டா முடிச்சிருவீங்கல்ல? ஏன்னா நான் அமெரிக்கா போறதுக்கு டிக்கெட் வாங்கணும். சார், நாங்கள் சொன்ன டேட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி முடிச்சாலும் முடிப்போமே தவிர ஒரு நாள் கூட பின்னாடி தெரியல சார். உங்களை நம்பி நான் டிக்கெட் வாங்கலாம்ல? எதுக்கு கேட்குறேன்னா, நிறைய பணம் வீணாயிடும். சார், நீங்க தைரியமா டிக்கெட் புக் பண்ணுங்க சார். கண்டிப்பா உங்க பணம் ஒரு பைசா கூட வேஸ்ட் ஆகாம பாத்துக்கிறது எங்க கடமை சார். சார், ஏன் சார் சந்தேகப்படுறீங்க? நான் வேணா இடத்த வாங்குற பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணி தரேன், நீங்களாம் பேசி பாருங்களேன். ஹலோ, சொல்லுங்க ராமச்சந்திரன். சார், நம்ம இடத்த விற்கிற பார்ட்டி ஃபாரின் போகணுமா, நம்ம டீலிங் முடிய லேட் ஆகுமான்னு சொல்லி பயப்படுறாங்க. நீங்கள் ஒரு வார்த்தை பேசினா நல்லாயிருக்கும் சார். அவர்கிட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம் சார். சார், நான் பேசுகிறேன். ஹலோ சார், நான் கண்ணப்பன் பேசுகிறேன். கண்டிப்பாக உங்கள் நிலத்தை நான் வாங்க போகிறேன். ஃபண்ட் பொசிஷன் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஒரு வாரத்தில் பணம் வந்துடும். 10 நாளில் ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க சார். ராஜா இருக்கார்ல, அவருக்கு சொல்லுங்கள். அவர்னால தான் நான் இந்த டீலுக்கே ஒத்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி சார். ராஜா சார், உங்களுக்காக வேண்டி தான் இந்த நிலத்தை வாங்குறாரா? உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இருக்கட்டும் சார். அப்புறம் பேசிட்டீங்களா சார்? பார்ட்டி கண் பார்ட்டி சார், பிரச்சனையே இருக்காது, கண்டிப்பாக நல்லபடியாக முடிஞ்சிடும். அப்போ நான் கிளம்பா சார்? வாங்க சார், போகலாம். வரேன் சார். வாங்க.
சார் மேரேஜ் ரிசப்ஷனுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, எல்லாம் ரெடி. ஃபோன் பண்ணி சொல்லிட்டுமா? ஒரு நிமிஷம், நான் ஒரு முக்கியமான ஃபோன் பண்ணோம். ஹலோ ஹலோ ருக்கு, நான் கண்ணன் பேசுகிறேன். என்னது ருக்குவா? அந்த மாதிரிலாம் இங்க யாரும் இல்லையே. ஆமா, உங்களுக்கு யார் வேணும்? என்ன செல்லம், என்ன இப்படி கேட்ட? எனக்கு நீ தான் வேணும். உதப்படுவ படுவா. யாருடா நீ? ஆமாம், சாப்பிட்டியா? இப்போல்லாம் உன்னை நீ சரியாக கவனிச்சுக்கிறதே இல்லை. சதா நம்ம கல்யாணத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்க. தப்புமா? அடே சண்டாடா, யாருடா நீ? என் வயசு என்னன்னு தெரியுமா உனக்கு? 50 ஆச்சு. செஞ்சுரி போட்டேன். என் புருஷன் போய் சேர்ந்து 12 வருஷம் ஆச்சு. முட்டாள். என்னது மொத்தமா? ஐயோ, இங்கெல்லாம் தர முடியாது. உனக்கு வேணும்னா நேரில் வா, தரேன். ஈஸ்வரா. ஈஸ்வரன் இல்லை, கண்ணன். கன்றாவி, யார்கிட்ட போன் பேசுறதுன்னு தெரியாமே பேசிட்டு இருக்கானே. அடே போனை வைடா. ஐயோ வச்சிடாத, நான் முக்கியமாக சொல்ல வந்ததே இன்னும் சொல்லலை. சரி, நாளைக்கு நம்ம ரெகுலராக மீட் பண்ணுற கார்னர் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அங்கே வந்துரு. கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். பகவானே, லஜ்ஜியே இல்லாம ரெஸ்டாரண்ட் லாட்ஜ்ன்றானே. அடே, நீ நினைக்கிற ருக்கு நான் இல்லடா. நான் மட்டும் நானாவா இருக்கேன்? உன்னை 2 நாள் சந்திக்கலன்னா எல்லாமே மாறிடுது. சரி, நாளைக்கு கார்த்தால 10 மணிக்கு அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்துரு, நேர்லயே பேசுவோம். இந்த மாதிரி பெரியவங்க கிட்ட பேசுறது உனக்கே நல்லா இருக்கா? போனை வை, என் வயிற்றுல கொட்டிக்காத. என்ன செல்லம் நீ, மொத்தம் எல்லாம் கேட்டுண்டு. சரி, இந்தா வச்சுக்கோ. கரும கரும, யார நினைச்சு நீ முத்தம் கொடுக்கறியோ அவ உனக்கு கிடைக்கவே மாட்டா. ராஸ்கல். ச்சே, இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சனோ, என் தலை எழுத்து. சரி, வச்சுட்டா? விட்டா ஃபோன்லேயே ருக்குவோட குடும்பம் நடத்தி குழந்தை பெற்று லைஃப்பில் செட்டில் ஆகிடுவான் போல தேவன். முதல்ல போய் தம்பிக்கிட்ட சொல்லணும். அதான் இவன் காதலுக்கு நான் செய்கிற மரியாதை. என்ன ராமகிருஷ்ணன், ஆ என்ன யோசனை? ஒன்றும் இல்லை சார். டெலிவரிக்கு ஃபோன் பண்ணோம் நீங்கள்? ஆமாம், இல்லை சாரி, மறந்துட்டேன் சார். நானே பண்ணவா? தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஆ, வாங்க சார். ஜெயராமன், இந்த வீடு எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்களே வாங்கிக்கிறோம். நல்லது சார். இது வரைக்கும் இந்த வீட்டை பார்த்தவங்க எல்லாருமே இதை வாங்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. இது ராசியான வீடு சார். மொத்தம் என்ன விலை எதிர்பார்க்குறீங்க? இந்த ஏரியாவில் ஒரு கிரவுண்டு 8 லட்ச ரூபா போகுது சார். இது மொத்தம் 5 கிரவுண்ட் இருக்கு. 40 லட்ச ரூபா ஆச்சு. பில்டிங் மதிப்போட சேர்த்து 60 லட்ச ரூபாய்க்கு கேட்குறாங்க. 60 லட்சமா? ஆமாம் சார். ஓகே ஜெயராமன், இந்த இடத்தோட டாக்குமெண்ட்ஸ்லாம் பக்காவாக இருக்குல்ல? விளங்குதும் இல்லையே? சிங்கிள் ஓனர் சார். டாக்குமெண்ட்லாம் பக்காவாக இருக்கு. எந்த வில்லங்கமும் கிடையாது. நீங்கள் நம்பி வாங்கலாம். வாங்க வாங்க, இப்படி வாங்க. இது லேட்டஸ்டாக கட்டின ஸ்விம்மிங் பூல் சார். இந்த பக்கத்துல இருந்து வரலாம், மேலே இருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். எனக்கு இந்த வீட்டு பத்திரத்தோட ஜெராக்ஸ் காப்பீஸ் கொடுத்துருங்க, எல்லாரும் வச்சு பார்த்துடுறேன். தாராளமாக கொடுக்குறேன். ஜெராக்ஸ் காப்பி தானே, கையிலே வச்சுருக்கேன். இந்தாங்க சார். ரெண்டு நாள் கழிச்சு தகவல் சொல்லி அனுப்புகிறேன். ஓகே, நீங்கள் வந்தீங்கன்னா ஓனர்கிட்ட பேசி முடிச்சிடலாம். சரிங்க சார். பார்த்தா அந்த பணத்தை எடுத்து கொடு. சரி, இந்த பணம் உங்களுக்கு ஜெயராமன். அட்வான்ஸ் 2 நாளில் கொடுத்துட்றேன். ரொம்ப சந்தோஷம் வரோம்.
இப்போ எதுக்கு தேவையில்லாமல் ஜெராக்ஸ் காப்பி வாங்கினேன்? 10,000 வேறு வேஸ்ட்டு. இங்கே பேச வேண்டாம், வீட்டுக்கு போக விவரமா சொல்கிறேன்.